இன்னைக்கு நம்ம ஐடியல் கேஸ் லாஸ் பார்க்கலாம். ஐடியல் கேஸ் லாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஐடியல் கேஸ் லாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தெரியும். நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஆக்சுவலா வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஐடியல் கேஸ்னா என்னப்பா, இப்போ ஒரு கேஸ் வந்து ஐடியல் கேஸா பிஹேவ் பண்ணணும்னா அதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, மாலிகூல்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா, இந்த இன்ட்ராடாமிக் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கும். இன்ட்ராடாமிக் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கணும். அடுத்து வந்து இந்த வால்யூம் ஆஃப் தி மாலிகூல்ஸ் வந்து டென்ஸ் டு ஜீரோவா இருக்கணும். நெக்ஸ்ட் கொலிஷன் பிட்வீன் தி மாலிகூல்ஸ் வந்து எலாஸ்டிக் கொலிஷனா இருக்கணும். அடுத்து கொலிஷன் பிட்வீன் மாலிகூல் அண்ட் வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னரும் எலாஸ்டிக் கொலிஷனா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கேஸை வந்து ஐடியல் கேஸ்ன்னு சொல்லிடுவோம். ஆனா வந்து கண்டிப்பா எந்த கேஸுமே ஐடியல் கேஸா இருக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் இன்ட்ராடாமிக் ஃபோர்ஸும் இருக்கும், வால்யூம் ஆஃப் தி மாலிகூல் கொஞ்சம் இருக்கும், வால்யூம் ஜீரோ வராது. அடுத்து வந்து எலாஸ்டிக் கொலிஷனும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். அதனால வந்து நம்ம டென்ஸ் டு ஐடியல் கேஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல என்ன கொண்டு வர போறப்போன்னா, இப்போ இந்த கேஸ் வந்து கொலிஷன் வால்ஸ்ல கொலிஷன் எக்ஸர்ட் பண்றதுனால ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர் யூனிட் ஏரியா இருக்கும், அது ப்ரெஷர்னு எடுத்துக்கலாம். அடுத்து வால்யூம் ஆக்குபைடு பை தி கேஸ் மாலிகூல் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி கண்டெய்னர், வால்யூம் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இதுக்கு டெம்பரேச்சர்னு இருக்கும், அப்சல்யூட் டெம்பரேச்சர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்றது ஒரு கான்செப்ட், n மோல்ஸ் இருக்கும். இப்போ இந்த ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கும் ரிலேஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா, இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் சொல்றோம். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இஸ் PV is equal to nRT அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ PV equal to nRT அப்படின்றது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. P என்றது ப்ரெஷர், V வந்து வால்யூம், Nன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ், Rன்றது யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், T வந்து என்ன பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸ்ல நிறைய சொல்லிட்டோம். யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் R வந்து யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் சொல்லியிருந்தோம். இந்த யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்ராக்சிமேட்லி 8.31 ஜூல் பர் மோல் பர் கெல்வின் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதே கெலோரியில சொல்லும் போது 2 கெலோரி பர் மோல் பர் கெல்வின் அப்படின்னு கெமிஸ்ட்ரியில நீங்க யூஸ் பண்ணுவீங்க. சரி, இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து டிஃபரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்லாம் பார்த்துட்டு அடுத்து நம்ம ஐடியல் கேஸ் லாஸுக்கு என்டர் ஆகலாம். சரிங்களா? இப்போ என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்றது மாஸ் ஆஃப் தி கேஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸ்மால் எம்ன்றது நல்லா பாத்துங்க மாஸ் ஆஃப் தி கேஸ், கேபிட்டல் எம்ன்றது என்ன பாருங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த என்னன்றது சாரி கேபிட்டல் எம்ன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடையாது, மோலார் மாஸ். மோலார் மாஸ்னா என்ன பாத்தீங்கன்னா மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் ஏ கேஸ், மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் ஏ கேஸ். அதனால இது என்ன சொல்றோம்னா மோலார் மாஸ் அப்படின்னு சொல்றோம். கேபிட்டல் எம் மோலார் மாஸ்ன்னு சொல்றோம். இந்த n வந்து தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ், இந்த n தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ப்பா. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு. இப்போ இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்ப ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா PV is equal to n வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் பேஸ்ல மாஸ் பை மோலார் மாஸ் அப்படின்னு போடுங்க. மாஸ் பை மோலார் மாஸ் அப்படின்னு போட்டுட்டு இன்டு ஆர் இன்டு டி அப்படின்னு போட்டுக்கலாமா? இப்போ என்ன பண்ணலாம்னா PV is equal to இந்த m அப்படியே வச்சுட்டு ஆர் பை கேபிட்டல் எம்னு எடுத்துங்க, இன்டு டின்னு போடுங்க. இந்த ஆர் பை கேபிட்டல் எம்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஆர் பை கேபிட்டல் எம் இதுதான் வந்து என்ன பாத்தீங்கன்னா கேஸ் கான்ஸ்டன்ட். இந்த ஆர் பை எம்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா கேஸ் கான்ஸ்டன்ட். கேஸ் கான்ஸ்டன்ட் ஒரு டேர்மை கொண்டு வரேன். அந்த கேஸ் கான்ஸ்டன்ட் என்ன பாத்தீங்கன்னா வந்து கேபிட்டல் ஆர் பை கேபிட்டல் எம். கேபிட்டல் ஆர்ன்றது யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், கேபிட்டல் ஆர் யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், இந்த கேபிட்டல் எம் வந்து மோலார் மாஸ், இந்த ஸ்மால் ஆர்ன்றது என்ன பாத்தீங்கன்னா கேஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா? அப்போ கேஸ் கான்ஸ்டன்ட்னு ஒன்று இருக்கு, யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஒன்று இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்னா PV is equal to m இன்டு இது வந்து என்ன போடலாம் சொல்லுங்க கேஸ் கான்ஸ்டன்ட் இன்டு டி. இதுவும் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தான். என்னன்னா இந்த எம் இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, இல்லைன்னா வால்யூம் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறீங்க. இப்ப இப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகும் பாருங்க, ஃபார்முலா பாருங்க நம்ம. ஓகேங்களா? சரி, நல்லா கவனிங்க. இப்ப என்ன பண்றேன்னா அடுத்து வந்து கவனிங்கப்பா. இப்போ P is equal to இந்த வால்யூம் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, m divided by வால்யூம் into RT ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? மாஸ் பை வால்யூம்ன்றது என்ன சொல்லுங்க டென்சிட்டி. அப்போ பிரஷர் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு கேஸ் கான்ஸ்டன்ட் இன்டு டெம்பரேச்சர். இதுவும் வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. என்ன பண்ணியிருக்கோம், PV equal to nRT தெரியும், என்னன்றதை மாஸ் பை மோலார் மாஸ்ன்னு போட்டுட்டோம். ஆர் பை மோலார் மாஸ் வந்து என்ன சொல்றோம்னா கேஸ் கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கோம். இந்த வால்யூம் கொண்டு வரணும், மாஸ் பை வால்யூம் வந்து டென்சிட்டி போட்டு பிரஷர் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு கேஸ் கான்ஸ்டன்ட் இன்டு டெம்பரேச்சர் அப்படின்னு எழுதியிருக்கோம்ப்பா.
அப்ப இது புதுசா வந்த டேர்ம் மட்டும் பாருங்க, இது டென்சிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாமா? அடுத்து இந்த ஆர்ன்றது என்ன சொல்லுங்க, கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பாருங்க, இந்த கேஸ் கான்ஸ்டன்ட்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? கேஸ் கான்ஸ்டன்ட் டினோட்டட் பை தி சிம்பல் ஆர், ஸ்மால் லெட்டர் ஆர். சரிங்களா? இந்த கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து கேபிட்டல் ஆர் பை கேபிட்டல் எம்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆருக்கு என்ன யூனிட் பார்த்தோம் சொல்லுங்க? ஜூல் பர் மோல் பர், இது வந்து மோலார் மாஸ், ஜூல் பர் மோல் பர் கெல்வின் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஜூல் பர் மோல் பர் கெல்வின் பார்த்தோம். இதுக்கு கேபிட்டல் ஆருக்கு யூனிட். ஓகே, மோலார் மாஸ் யூனிட் என்ன சொல்லுங்க? கிலோகிராம் பர் மோல். சோ கிலோகிராம் பர் மோல் அப்படின்னு நமக்கு வருது. இப்போ இந்த மோல் கேன்சல் பண்ணிருங்க. அப்போ ஸ்மால் ஆர் யூனிட் என்ன பாத்தீங்கன்னா ஜூல் பர் கிலோகிராம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸ்மால் ஆர் என்ன வருது? ஜூல் பர் கிலோகிராம்னு வருது. இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து கேஸ் கான்ஸ்டன்ட், ஸ்மால் ஆர் வந்து கேஸ் கான்ஸ்டன்ட், கேபிட்டல் ஆர்ன்றது யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், கேபிட்டல் எம்ன்றது மோலார் மாஸ். இப்போ வந்து பாருங்க, நம்ம யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு கேஸ் கான்ஸ்டன்ட் இன்டு மோலார் மாஸ்னு எழுதலாம். இப்போ வந்து பாருங்க, யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு கேஸ் கான்ஸ்டன்ட் இன்டு மோலார் மாஸ்னு எழுதியிருக்கேன் இல்லைங்களா? இப்போ வந்து நான் வந்து ஆக்சிஜனும் நைட்ரஜன் எடுக்கிறேன். இந்த ஆக்சிஜனுக்கு மோலார் மாஸும் நைட்ரஜனுக்கு மோலார் மாஸும் நாட் ஈக்குவல் தானப்பா, நாட் ஈக்குவல். இது நைட்ரஜனுக்கு மோலார் மாஸ் நாட் ஈக்குவல். அப்ப இந்த யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் வந்து ஈக்குவல்னு சொல்லலாமா, நாட் ஈக்குவல்னு சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இது கேஸ் கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சு, கேஸ் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு, இது யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு, யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா? கேபிட்டல் ஆர்ன்றது யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அடுத்து வந்து எம்ன்றது மோலார் மாஸ்னு சொல்லியாச்சுப்பா. இப்போ நம்ம ரிலேஷனும் கொடுத்தாச்சு. அப்போ கேஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் பை மோலார் மாஸ் எழுதலாம், இல்லைன்னா யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் ஆர் இன்டு எம் எழுதலாம். இப்படி பார்த்தோம்னா இதுக்கு வந்து இது வந்து ஈக்குவல் தான் வரணும். யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் தி கேஸ். இட் இஸ் சேம் ஃபார் ஆல் தி வேல்யூ. ஆனா கேஸ் கான்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி கேஸ். சரிங்களா? அப்போ கேஸ் கான்ஸ்டன்ட் மோலார் மாஸ் எப்படி இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்போ மோலார் மாஸ் அதிகமா இருந்தா கேஸ் கான்ஸ்டன்ட் கம்மியா இருக்கும், மோலார் மாஸ் கம்மியா இருந்துச்சுன்னா கேஸ் கான்ஸ்டன்ட் அதிகமா இருக்கும். இருக்கிறதுல எந்த கேஸுக்கு வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹீலியம் இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா? எந்த கேஸுக்கு வந்து நம்ம கேஸ் கான்ஸ்டன்ட் அதிகமா இருக்கும் பாத்தீங்கன்னா எம் கம்மியா இருக்கிறது ஹைட்ரஜனுக்கு தானப்பா. ஸோ ஹைட்ரஜனுக்கு தான் கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஆக்சுவலா வந்து PV is equal to nRT அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். இது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அனதர் ஃபார்முலா பார்த்தோம். அனதர் ஃபார்முலா என்ன பார்த்தோம் சொல்லுங்க? டென்சிட்டி இன்ட்டு ஆர் இன்ட்டு டி இப்படின்னு ஒரு ஃபார்முலால ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் டிஃப்ரெண்டா எழுதிக்கணும். நமக்கு எத்தனை ஃபார்முலால ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எழுத முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டிஃப்ரெண்டா மாத்தி எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து இந்த எண்ணுக்கு வந்து என்ன போட்டோம்னா மாஸ் பை மோலார் மாஸ் போட்டுட்டோம் இல்லைங்களா? சரி, அடுத்து இந்த எண்ணுக்கு என்ன ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றேன்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பை அவகாட்ரோ நம்பர். இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பை அவகாட்ரோ நம்பர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ இந்த எண்ணை கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ PV இஸ் ஈக்குவல் டு nRT தானப்பா இருக்கு. இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் பிளேஸ்ல நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பை அவகாட்ரோ நம்பர் போடுங்க. அப்போ PV இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இன்டு Tன்னு போட்டாச்சு. இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த R பை NA இருக்கு இல்லையா, இதுதான் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். என்ன சொல்றோம்? போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் டிவைட் பை அவகாட்ரோ நம்பர். இந்த யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அவகாட்ரோ நம்பரும் கான்ஸ்டன்ட். அதனால இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் சேர்த்து ஒரு கான்ஸ்டன்ட் சொல்றோம். என்ன சொல்றோம்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆர் வேல்யூ போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆர் வேல்யூ 8.31 டிவைட் பை NA அவகாட்ரோ நம்பர் வந்து 6.022 into 10 power 23 வருது இல்லைங்களா? மேல வந்து இந்த ஜூல் பர் மோல் பர் கெல்வின், எதுக்கு? இந்த யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்க்கு வந்து இப்படின்னு வந்திருக்கு யூனிட். இது அவகாட்ரோ நம்பருக்கு பர் மோல் வரும். சரிங்களா? இந்த மோல் கேன்சல் பண்ணிருங்க. அப்போ போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன வரும் பாத்தீங்கன்னா இந்த 8 6 கேன்சல் பண்ணா அப்ராக்சிமேட்லி 1.381 நினைக்கிறேன். புக்ல செக் பண்ணிக்கங்க. into 10 power minus 23 இது ஜூல் பர் கெல்வின் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? எல்லா வேல்யூஸும் நான் கொடுத்தாலும் ஒரு முறை டெக்ஸ்ட் புக்லயே நீங்க செக் பண்ணணும். இது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அப்போ இங்க போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா அப்போ PV இஸ் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்கப்பா? NKBT அப்படின்னு நமக்கு கிடைக்குது. PV இஸ் ஈக்குவல் டு NKBTன்னு உங்க டெக்ஸ்ட் புக்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா PV இஸ் ஈக்குவல் டு N இன்டு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். KBனா கிலோ பைட்னு எடுக்காதீங்க, இது வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இது என்ன பண்ணலாம்? P இஸ் ஈக்குவல் டு N பை V இன்டு KB இன்டு T அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ N பை V என்றதா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பர் யூனிட் வால்யூம், நம்பர் டென்சிட்டி.
உங்க டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் ஸ்டேட் போர்ட்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு வந்து மியூன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த n/v ஸ்மால் என்னன்னு சொல்லி இருப்பாங்க. சரிங்களா? பெரும்பாலும் புக்ல வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஸ்மால் என்ன கொடுக்கறதுனால அப்படியே நான் எடுத்துட்டேன். இங்க நான் நம்பர் டென்சிட்டின்னு ஒரு டேர்ம் கொண்டு வரேன். அது n டேஷ்னு எடுத்துக்கிறேன். என்னன்னு எடுத்தோம்னா ஆல்ரெடி நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுத்தாச்சு. அப்போ n டேஷ் என்ன சொல்றேன்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பர் யூனிட் வால்யூம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பர் யூனிட் வால்யூம் இது என்ன சொல்றோம்னா நம்பர் டென்சிட்டின்னு சொல்றோம். அதாவது ஜெனரலா டென்சிட்டினா பர் யூனிட் வால்யூம்பா. நம்ம மாஸ் டென்சிட்டி இருக்கு இல்லையா, அதை மாஸ் டென்சிட்டி சொல்லாம மாஸ் பை வால்யூமே மாஸ் டென்சிட்டின்னு சொல்லி இருக்கணும். ஆக்சுவலா அதை டென்சிட்டி அப்படியே பழகிட்டோம். பை வால்யூம்னாவே டென்சிட்டி. எந்த சப்ஸ்டன்ஸ் பை வால்யூம் போடுறோமோ அந்த டென்சிட்டி. மாஸ் பை வால்யூம்னா மாஸ் டென்சிட்டி, எனர்ஜி பை வால்யூம்னா எனர்ஜி டென்சிட்டி, அந்த மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி நம்பர் பை வால்யூம்ன்றதால இது நம்பர் டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நம்பர் டென்சிட்டி தானப்பா, இதுக்கு யூனிட் இருக்குமா? இந்த நம்பர் டென்சிட்டிக்கு யூனிட் இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நம்பர் டென்சிட்டிக்கு யூனிட் இருக்குமா? ஓகே, நம்பர் டென்சிட்டின்னு எழுதிட்டோம். கரெக்டுங்களா? சரி, இந்த நம்பர் டென்சிட்டிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுங்க? நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பர் யூனிட் வால்யூம். நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பர் யூனிட் வால்யூம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதுக்கு யூனிட் இருக்கும்பா. என்ன யூனிட் இருக்கும் பாத்தீங்கன்னா n டேஷ்ன்றது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பர் யூனிட் வால்யூம் தானே. n/v நம்பருக்கு நோ யூனிட், வால்யூம்க்கு மீட்டர் கியூப், ஸோ பர் மீட்டர் கியூப். அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்து p = n dash into kb into t இப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சு பாருங்க. இந்த ஃபார்முலா வந்து pressure is equal to number of molecules per unit volume into Boltzmann constant into temperature. இப்போ வந்து கேஸ் வந்து கான்ஸ்டன்டா வச்சுட்டு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் வச்சுட்டோம். நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இந்த கண்டெய்னர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அப்போ pressure is directly proportional to number of molecules per unit volume அப்படின்னு நமக்கு வரும். ஓகேங்களா? சரி, அடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம் பாருங்க. இப்போ வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் டிஃபரெண்ட் ஃபார்ம்ல எழுதிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, அப்ப PV = nRT. இந்த ஃபார்முலாவை என்ன சொல்லியிருந்தோம்? PV = டென்சிட்டி, சாரி PV கிடையாது, pressure = density into gas constant into temperature. அப்படி தானே பார்த்தோம்? pressure = density into gas constant into temperature. அடுத்து இன்னொரு ஃபார்முலா pressure = number density into Boltzmann constant into temperature பார்த்தோம். இப்போ என்ன பண்றேன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன போடுறோம்னா வால்யூம் ஆஃப் கேஸ் பை மோலார் வால்யூம். V suffix m என்றது என்ன பாத்தீங்கன்னா இது மோலார் வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வால்யூம் ஆஃப் தி கேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். வால்யூம் ஆஃப் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்படி எடுத்தீங்கன்னா அப்போ PV = என்ன வரும்னா n பிளேஸ்ல வால்யூம் ஆஃப் தி கேஸ் பை மோலார் வால்யூம் போட்டுட்டு இன்ட்டு R இன்ட்டு Tன்னு போட்டுக்கோங்க. அப்படி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் பாருங்க, இந்த வால்யூம் கேன்சல் ஆயிரும். இப்படி கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் P = என்ன வருதுன்னா RT / மோலார் வால்யூம். இது ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாலாம் நம்ம சும்மா தான் கொடுக்குறோமே தவிர உங்களுக்கு PV = nRT இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். அடுத்து வேற என்னென்ன தெரியணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் = நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பை அவகாட்ரோ நம்பர், இது ஒன்று தெரியணும். அடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் = நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பை அவகாட்ரோ நம்பர். அடுத்து ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் = மாஸ் ஆஃப் தி கேஸ் பை மோலார் மாஸ். அடுத்து ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் = வால்யூம் ஆஃப் தி கேஸ் பை மோலார் வால்யூம். நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்முலா என்ன சொல்லுங்க? கேஸ் கான்ஸ்டன்ட் = யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை மோலார் மாஸ். அடுத்து வந்து என்ன பாருங்க, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் = என்ன சொல்லுங்க? யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சா போதும், மற்ற டெரிவேஷன்ஸ் எல்லாம் தேவையில்லை. இந்த PV = nRT இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சா உங்களுக்கு இது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டு நமக்கு ப்ராப்ளம் என்ன மாதிரி ப்ராப்ளம் தேவை அதெல்லாமே இந்த சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஏதோ கொஞ்சம் நம்மளால முடிஞ்சது பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ஐடியல் கேஸ் லாஸ் போயிடலாம். கரெக்டுங்களா? ஐடியல் கேஸ் லாஸ் போயிடலாம். இப்போ அந்த ஐடியல் கேஸ் லாக் போறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுட்டு உங்களுக்கு ஐடியல் கேஸ் லாக் போயிடுறேன். ஜென்ரலா ஐடியல் கேஸ் வந்து ஐடியல் கேஸா இருக்கணும்னா கஷ்டம் தான். டென்ஸ் டு ஐடியல் கேஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுக்குறேன் இந்த இதுல எந்த கேஸ் வந்து இப்போ கொடுத்த கண்டெய்னர்ல எந்த கண்டெய்னர் வந்து ஐடியல் கேஸா ஆக்ட் ஆக முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறேன். டக்குன்னு சொல்லிடுங்க. ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் டெம்பரேச்சரை கொடுக்குறேன். அந்த ப்ரெஷர் டெம்பரேச்சரை யூஸ் பண்ணி நீங்க எது வந்து ஐடியல் கேஸா இருக்கலாம். இங்க வந்து ப்ரெஷர் லோ இருக்கு, டெம்பரேச்சர் லோவா இருக்கு. நம்ம எடுத்த கேஸ் வந்து ப்ரெஷர் லோ, டெம்பரேச்சர் லோன்னு எடுத்துருக்கேன். அடுத்து ப்ரெஷர் ஹை, டெம்பரேச்சர் ஹைன்னு எடுக்கிறேன். சரிங்களா? அடுத்து ப்ரெஷர் வந்து ஹைன்னு எடுத்துட்டு டெம்பரேச்சர் லோன்னு எடுத்திருக்கேன். அடுத்து ப்ரெஷர் வந்து லோன்னு எடுத்துட்டு டெம்பரேச்சர் ஹைன்னு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இப்போ கொடுத்துருக்கீங்களா? இந்த ஆப்ஷன்ஸ்ல இது வந்து கேஸ் ஏ, இது கேஸ் பி, இது கேஸ் சி, இது கேஸ் டின்னு எடுத்துங்க. எந்த கேஸ் வந்து உங்களுக்கு ஐடியல் கேஸா ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஐடியல் கேஸா இருக்கணும்னா எப்படி இருந்தா ஐடியல் கேஸ்? இன்ட்ராடாமிக் ஃபோர்ஸ் 0வா இருக்கும்.
இன்டர்அட்டாமிக் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும்னா அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் மாலிகூல்ஸ் எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் மாலிகூல்ஸ் அதிகமா இருந்தா தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஐடியல் கேஸா வரும். அப்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குன்னா பிரஷர் லோவா இருக்கணும். பிரஷர் லோ இருக்கிற ஆப்ஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? பிரஷர் நிறைய, அதாவது நிறைய பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் கம்மி ஆயிரும் இல்லப்பா. உங்களுக்கு வந்து இன்டர்அட்டாமிக் ஃபோர்ஸ் வந்து ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, பிட்வீன் ஆட்டம் வந்து இந்த இன்டர்அட்டாமிக் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த இன்டர்அட்டாமிக் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருந்தாதான் இன்டர்அட்டாமிக் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருந்தாதான் என்னது அது ஐடியல் கேஸா ஆக்ட் ஆகும். அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் மாலிகூல்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தா தானே ஃபோர்ஸ் குறையும். அப்ப பிரஷர் கம்மியா இருந்தா தானே ஃபோர்ஸ் குறையும் உங்களுக்கு. அப்போ பிரஷர் வந்து அதிகமா, சரி, பிரஷர் கம்மியா இருந்தா டிஸ்டன்ஸ் பிட்வீன் மாலிகூல்ஸ் அதிகமா இருக்கும். சரி, அடுத்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா ஜெனரலா கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்ப எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் மாலிகூல்ஸ் கூடுதுன்னு, அப்ப டெம்பரேச்சர் ஹையா இருந்துச்சுன்னா அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் மாலிகூல் அதிகமா இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்ப பிரஷர் லோவா இருந்து டெம்பரேச்சர் ஹையா இருந்துச்சுன்னா அது டென்ஸ் டு ஐடியல் கேஸா ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாங்களா? சோ அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குப்பா. சோ அப்ப ஐடியல் கேஸ்னா பிரஷர் லோவா இருக்கணும், டெம்பரேச்சர் ஹையா இருந்தா அது ஐடியல் கேஸா ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு லாவா ஐடியல் கேஸ் லாஸ்ல ஒவ்வொரு லாவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாயில்ஸ் லா. என்ன பார்க்கறோம்னா பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்ற லாஸ் எல்லாமே உங்களுக்கு 10th கிளாஸ்ல படிச்சது தான், அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிடுறோம். பாயில்ஸ் லா என்ன சொல்லுது பாருங்க. ஃபார் given mass of the gas, அது இல்லைன்னா given quantity of gas at constant temperature, pressure is inversely proportional to volume அப்படின்னு சொல்றாங்க. அப்ப PV is equal to nRT தானப்பா. இங்க R anyway constant, for given gas னா n கான்ஸ்டன்ட், அடுத்து at constant temperature சொல்றாங்க, டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட். அப்படி இருந்தா என்ன ஆயிரும்? pressure into volume is equal to constant அப்படின்னு வருது. அப்படின்னா P1 V1 is equal to P2 V2 ன்னு எழுதிக்கலாம். அப்போ P is inversely proportional to V அப்படின்னு கிடைக்குது. So pressure is inversely proportional to volume for given gas at constant temperature தான் பாயில்ஸ் லா அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த பாயில்ஸ் லாவுக்கு நமக்கு முடிஞ்ச கிராஃப்ஸ் எல்லாம் எது வரையலாம் பாருங்கப்பா. இப்போ கிராஃப் வரைவோம், நிறைய கிராஃப்ஸ் வரையலாம். இதுல நிறைய கிராஃப் கரெக்டா வரைஞ்சிட்டு ஏதாவது ஒரு கிராஃப் மட்டும் தப்பா வரைவோம். சரிங்களா? எந்த கிராஃப் தப்புன்னு சொல்லுங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ப்ரெஷருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் கிராஃப் வரையலாம்ப்பா. சரிங்களா? அப்போ ப்ரெஷருக்கும் வால்யூம் கிராஃப் வரையும் போது என்ன வருதுன்னா, கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கேன், ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. இது என்ன கிராஃப் சொல்லுங்க? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. அதாவது வால்யூம் ஜீரோ வந்தா ப்ரெஷர் இன்ஃபினிட்டி, வால்யூம் இன்ஃபினிட்டி இருந்துச்சுன்னா ப்ரெஷர் ஜீரோ. அதனால பேரலல் டு வால்யூம் ஆக்சிஸ்ல இங்க இருக்கணும் கிராஃப், அதே மாதிரி இங்க ப்ரெஷருக்கு பேரலலா இருக்கணும். அப்ப இது என்ன சொல்லுங்க? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு வரைஞ்சிருக்கும். அடுத்து பிவிக்கும் விக்கும் வரைகிறேன். பி இன்ட்டு வி என்ன சொல்லுங்க? பி இன்ட்டு வி கான்ஸ்டன்ட் தானப்பா. பி இன்ட்டு வி கான்ஸ்டன்ட் தானே வரணும், ஏன்னா பி இன்ட்டு வி கான்ஸ்டன்ட் இருக்கு. அப்போ கிராஃப் வந்து இந்த மாதிரி வரும். பி இன்ட்டு விக்கு கிராஃப் இப்படி வருது. அடுத்து பி இன்ட்டு விக்கும் ப்ரெஷருக்கும் கிராஃப் வரைகிறேன். பி இன்ட்டு வி கான்ஸ்டன்ட். ஏன் பி இன்ட்டு வி கான்ஸ்டன்ட் தெரியுமா? அதான் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க, ஆர் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க, என்ன கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. பிவி என்றது என்ன பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இங்க தனியா எழுதி காட்டுறேன் பாருங்க. பிவி இஸ் ஈக்குவல் பி என்ன பண்ணலாம்? ஃபோர்ஸ் இன் பிரஷர் ஃபோர்ஸ் பை ஏரியாவா, வால்யூம் வந்து ஏரியா இன்டு லெங்த் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏரியா கேன்சல், ஃபோர்ஸ் இன்டு லெங்த் வந்து ஒர்க் டன் தானே. ஒர்க் டன் எனர்ஜி தானே, எனர்ஜி கன்சர்வ்டு. அப்போ பாயில்ஸ்ல வந்து ஒபேஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படி வருது. இது எனர்ஜி. அதனால தான் யூனிட் ஆஃப் பிவி வந்து நம்ம ஜூல் எடுக்கிறோம். யூனிட் ஆஃப் பிவி வந்து ஜூல். பிவி என்றது பிரஷர் எனர்ஜி சொல்லியிருந்தோம். அதனால தான் பிவி வந்து கான்ஸ்டன்டா இருக்கு பாயில்ஸ்ல. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரையலாம். ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டெம்பரேச்சர் தான் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க இல்லையா, அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். ப்ரெஷர் மாறலாம், ப்ரெஷர் வந்து வேரி ஆகலாம். ஓகேங்களா? இதெல்லாம் புரிஞ்சு. இப்போ ப்ரெஷருக்கும் 1 வால்யூமுக்கும் கிராஃப் வரையலாம். ப்ரெஷருக்கும் 1 வால்யூமுக்கு கிராஃப் வரைஞ்சா என்ன வரும் சொல்லுங்க? ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 வால்யூம் தானே வருது. அப்போ கிராஃப் எந்த மாதிரி கிராஃப் வரணும்னு சொல்லுங்க நமக்கு? ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜின். ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜின் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அடுத்து வந்து கிராஃப் இன்னும் கொஞ்சம் கிராஃப் வரையலாம் பாருங்க. இப்போ 1 ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் கிராஃப் வரையலாம். 1 ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் கிராஃப் வரைஞ்சோம்னா இந்த வால்யூம் இங்கிட்டு போயிருச்சுன்னா ப்ரெஷர் இங்க வந்துடும் இல்லைங்களா? அப்போ வால்யூமும் 1 ப்ரெஷரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு வருது. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வருது. அதனால 1 ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஃப் கிடைக்குது நமக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க. இப்போ ஒரு கண்டெய்னர்ல கேஸ் எடுத்திருக்கு, at constant temperature pressure directly proportional to volume, it is known as Boyle's law சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் சொல்ல. for given mass of the gas pressure inversely proportional to volume under constant temperature சொல்லி இருக்கணும். சரி, இப்போ ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா வச்சுட்டு
ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகணும்? அக்கார்டிங் டு பாயில்ஸ்ல வால்யூம் டிக்ரீஸ் ஆகணும் ஃபார் கிவன் நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு. இப்போ நான் ஒரு பெலூன் எடுத்துக்கிறேன்ப்பா. என்ன எடுத்துக்கிறேன்னா பெலூன் எடுத்துக்கிறேன். பெலூன் எடுத்துட்டு இந்த பெலூனை வந்து என்ன பண்றேன்னா நான் ப்ளோ பண்றேன். இப்படி ப்ளோ பண்ணும்போது இன்னும் அது ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ரூம் டெம்பரேச்சர்ல பண்றோம். அப்ப இந்த பெலூனை வந்து நம்ம ப்ளோ பண்றோம் இல்லைங்களா? ப்ளோ பண்ணும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து வயலேட்ஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு வருமா, நாட் வயலேட்ஸ் கன்சர்வேஷன், சாரி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வயலேட்ஸ் பாயில்ஸ்லான்னு வருமா, நாட் வயலேட்ஸ் பாயில்ஸ்லான்னு வருமா? ஏன்னா பாயில்ஸ்ல என்ன சொல்றோம்? பாயில்ஸ்ல என்ன சொல்லுது? பாயில்ஸ்ல வந்து pressure is inversely proportional to volume under constant temperature and n constant for given gas அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது நாட் வயலேட்ஸ் பாயில்ஸ்ல. ஆனா பாக்குறதுக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், பிரஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், வால்யூம் வரலன்னு நினைப்போம். ஆனா வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸை இங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நாட் கான்ஸ்டன்ட். அதனால இந்த क्वेश्चनக்கு வந்து பாயில்ஸ்ல வயலேட் பண்ணுதுன்னு சொல்லக்கூடாது. பாயில்ஸ்ல எப்பவுமே வயலேட் பண்ணாது, நம்பர் ஆஃப் மோல்ஸும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்டா இருந்தா. இங்க பெலூன் ப்ளோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுப்பா, பாயில்ஸ்லாவே யூஸ் பண்ண முடியாது இங்க. சரி, அடுத்து ஒரு கிராஃப் வரைகிறேன். இந்த கிராஃப் டக் டக்குன்னு சொல்லுங்க, ஃபாஸ்டா சொல்லணும். இப்போ பிரஷர் பாயில்ஸ்ல கிராஃப் வரைகிறேன். பிரஷர் வால்யூம் எடுத்துட்டு ஒரு கேஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டி டெம்பரேச்சர்ல வந்து ஒரு T1 டெம்பரேச்சர்ல இந்த கிராஃப் வரைஞ்சிருக்கேன். அடுத்து ஒரு T2 டெம்பரேச்சர்ல இந்த கிராஃப் வரைஞ்சிருக்கேன். ரெண்டுமே வந்து எப்படி இருக்கு? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவா தான் இருக்கு. இந்த T1க்கும் T2க்கும் ரிலேஷன் சொல்லுங்கப்பா. T1 T2 ஈக்குவல் வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருமா? டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருமா? அதாவது என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கண்டெய்னர்ல வந்து நான் என்ன பண்ணிட்டேன், கேஸ் எடுத்துக்கிட்டேன்பா. ஒரு கண்டெய்னர்ல கேஸ் எடுத்துக்கிட்டேன். இதுல வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்டா வச்சுட்டு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ஒரு T1 டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிராஃப் பிவி கிராஃப் வரைஞ்சிட்டேன். அடுத்து T2 டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த பிவி கிராஃப் வரைகிறேன். இப்படி வந்திருக்கு. இப்போ வந்து இந்த T1க்கும் T2க்கும் எந்த ரிலேஷன் வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கும். அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்ணலாம்னா, நம்ம நல்லா கவனிங்க, ஒரு சும்மா ஒரு லைன் இப்படி ஹாரிசான்டல் லைன் எடுத்துங்க. இப்போ ஹாரிசான்டல் லைன் எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்லயும் பிரஷர் சேம், வால்யூம் டிஃபரெண்ட். கரெக்ட்டுங்களா? வால்யூம் டிஃபரெண்ட். இங்க வந்து V1 இருக்கு, இங்க V2 இருக்கு. PV is equal to nRT தானே நம்ம எடுத்திருக்கோம். இங்க P சேம், இந்த ரெண்டு பாயிண்ட்ல P சேமா இருக்கிற மாதிரி எடுத்துட்டோம். அப்ப P சேம் வருது. NR ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் தெரியும். அப்ப வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் மாதிரி. இது பாயில்ஸ்லான்னு பாயில்ஸ்ல தான் டிஃபரெண்ட் டெம்பரேச்சர். அப்போ V1 கிரேட்டர் தென் V2, V1 கிரேட்டர் தென் V1 லெஸ் தென் V2 தானே வந்திருக்கு. அப்போ அந்த V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் T இருக்குனால T1 லெஸ் தென் T2. அப்ப T1 less than T2 நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா வந்திருக்கு. புரியுதுங்களா? கண்டெய்னர்ல கேஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் T1 டெம்பரேச்சர்ல பாயில்ஸ்ல கிராஃப் வரையறோம். அடுத்து T2 டெம்பரேச்சர்ல பாயில்ஸ்ல கிராஃப் வரையறோம். அப்படி வரையும்போது T1 T2க்கு இந்த கிராஃப் வச்சு சொல்லணும்னா என்ன பண்ணலாம், ஒரு ஹாரிசான்டல் லைன் எடுத்து இந்த ஹாரிசான்டல் லைன்ல பிரஷருக்கு வால்யூம் பேரலலா வரைஞ்சா பிரஷர் சேம் தானே, சேம் பிரஷர்ல வரைஞ்ச மாதிரி. அப்படின்னா இந்த எப்பவுமே நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எடுத்து கேஸ்ல ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா டக்கு உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வந்திருப்பான். இந்த क्वेश्चनக்கு உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு பாயில்ஸ்ல எல்லாமே புரிஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது சார்லஸ் லா. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன சொல்லுங்க? சார்ல்ஸ் லா. சார்ல்ஸ் லா. சார்ல்ஸ் லால வந்து ரெண்டு சார்ல்ஸ் லா இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சார்ல்ஸ் லா வந்து என்ன பாத்தீங்கன்னா, வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் ஃபார் கிவன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் அண்டர் கான்ஸ்டன்ட் பிரஷர். அப்ப பிரஷரை கான்ஸ்டன்டா வச்சுக்கிங்க. அடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸை கான்ஸ்டன்டா வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர் சொல்றேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா PV ஈக்குவல் டு nRT தானப்பா. எனிவே R கான்ஸ்டன்ட், N கான்ஸ்டன்ட், V நம்ம பிரஷர் கான்ஸ்டன்ட் வச்சுட்டோம்னா வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் Tன்னு வருது. இதுதான் வந்து என்ன பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் லா. சார்ல்ஸ் லா இன்னொரு முறை டிஃபைன் பண்ற பாருங்க. And for under constant pressure and given mass of gas, volume is directly proportional to temperature அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்தோம்னா என்ன வரும் சொல்லுங்க? இங்க V/T is equal to constant அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம V/T என்ன சொல்லலாம்? கான்ஸ்டன்ட் சொல்லிடலாம். அப்படின்னா V1/T1 is equal to V2/T2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ரிலேஷன். இப்போ வந்து நம்ம கிராஃப், நமக்கு தெரிஞ்ச கிராஃப் எல்லாம் வரையலாம் பாருங்க. இந்த சார்லஸ் லாக்கு. ஓகேங்களா? சார்லஸ் லாக்கு கிராஃப் வரைய போறோம் நம்ம. இப்படி நம்ம கொஞ்சம் கிராஃப்ஸ் என்னென்ன கிராஃப் நம்மளால முடியுமோ அந்த கிராஃப்ல வரையலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், வால்யூமுக்கும் டெம்பரேச்சர் கிராஃப் வரைவோம். வால்யூம் டெம்பரேச்சர் கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜின். கரெக்ட்டுங்களா? ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜின் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து கவனிங்க, 1 வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரையும். 1 வால்யூம் டெம்பரேச்சர் கிராஃப் வரைஞ்சா என்ன வரும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வந்துட்டு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அடுத்து பிரஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரைஞ்சா என்ன ஆகுங்க? உங்களுக்கு பிரஷர் தானே கான்ஸ்டன்ட், அப்போ கான்ஸ்டன்ட் வந்துடும்.
புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து பிரஷருக்கும் வால்யூமுக்கு கிராஃப் வரைஞ்சா பிரஷர் கான்ஸ்டன்டா எடுத்திருக்கும். அதனால கிராஃப் இப்படி வந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ P இன்டு விக்கும் பிரஷர் இன்டு வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரையறோம். பிரஷர் இன்டு வால்யூம் டெம்பரேச்சர்னா இந்த போத் சைடு நம்ம இந்த ஈக்குவேஷன்ல பிரஷர் மல்டிப்ளை பண்றோம் வச்சுங்க. பிரஷர் எனிவே கான்ஸ்டன்ட் தானே. அப்ப பிரஷர் இன்டு வால்யூம் போட்டீங்கன்னா இதே ஃபார்முலா தான் வரும். அதாவது PV is equal இந்த இங்க வந்து என்ன பண்றீங்கன்னா போத் சைடு P மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. அப்ப PVக்கும் Tக்கும் கிராஃப் வரைஞ்சோம்னா அப்ப என்ன வரும்? ப்ரொபோர்ஷனல் தான் வரும். சோ தட் என்ன கிராஃப் வரும் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைன் கிராஃப். இந்த ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜின். இந்த மாதிரி தான் கிராஃப் நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து 1/Vக்கும் 1/Tக்கும் கிராஃப் வரைஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும்? 1/Vக்கு 1/2 இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிடுறீங்க. அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு சொல்லுங்க? அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜின் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நமக்கு என்னென்ன கிராஃப்ஸ் வேணுமோ அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு क्वेश्चन கேக்குறேன் உங்களுக்கு, பாருங்க யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு கண்டெய்னர்ல கேஸ் எடுத்துக்கிட்டோம். ஒரு கண்டெய்னர்ல என்ன பண்ணிருக்கோம்? கேஸ் எடுத்துருக்கோம். இப்போ வந்து கிராஃப் வரைய போறோம் நம்ம. சரிங்களா? வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரையறேன்ப்பா. வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரையறேன். ஓகேங்களா? சரி. இப்போ பாருங்க எப்படி இன்னும் கிராஃப் வந்து ரெண்டு கிராஃப் தரேன் நான். இப்போ இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ ரெண்டு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டேன் நான். ரெண்டு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன், இது ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டு கண்டெய்னர்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்டெய்னர்ல பிரஷர் ஈக்குவலா வச்சுட்டேன்பா. பிரஷர் சேமா வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ இதுல வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் N1 இருக்கு, இதுல நம்பர் ஆஃப் மோல்ஸ் N2 இருக்கு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் N1 இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் N2 இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் இருக்கிற கேஸுக்கு வந்து பிரஷரை கான்ஸ்டன்டா வச்சுட்டு N1 கான்ஸ்டன்டா வச்சுட்டு வால்யூம் டெம்பரேச்சர் கிராஃப் வரைஞ்சா இந்த கிராஃப் வருது N1 மோல்ஸ் இருக்கிறதுக்கு. செகண்ட் கண்டெய்னருக்கு நம்ம பிரஷர் கான்ஸ்டன்டா வச்சுட்டு வால்யூம் மாத்தும்போது டெம்பரேச்சர் மாறுது இல்லையா? அப்போ செகண்ட் கண்டெய்னருக்கு வால்யூம் டெம்பரேச்சர் கிராஃப் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ இந்த கிராஃபை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வந்து நல்லா கவனிங்க. N1க்கும் N2க்கும் ரிலேஷன் வேணும். ஈக்குவல் சொல்லாமா, லெஸ் தென் சொல்லாமா, கிரேட்டர் தென் சொல்லாமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்லலாமா? உங்களுக்கு क्वेश्चन புரிஞ்சிருக்கு. டூ டிஃபரண்ட் கேஸஸ் டூ டிஃபரண்ட் கண்டெய்னர் எடுத்துட்டோம். அதுல பிரஷர் சேமா வச்சுட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிஃபரெண்டா வச்சுட்டு வால்யூம் டெம்பரேச்சர் கிராஃப் வரைஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டெய்னருக்கு இந்த கிராஃப் வந்திருக்கு, செகண்ட் கண்டெய்னருக்கு இந்த கிராஃப் வந்திருக்கு. இதுல இருந்து நமக்கு N1 நம்பர் ஆஃப் மோல்ஸ் N1 N2க்கும் எந்த ரிலேஷன் வரும் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? அப்படி பார்த்தோம்னா இங்க ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். இங்க ஸ்லோப் பாருங்கப்பா. ஸ்லோப் தீட்டா தானே. tan தீட்டா தான் வந்து ஸ்லோப்னு வருது. tan தீட்டா தான் வந்து என்ன வருது? ஸ்லோப்னு வருது. கரெக்ட்டுங்களா? இந்த ஆங்கிள் தீட்டா 2 னு வச்சுங்க, இங்க தீட்டா 2 வச்சுட்டா ஸ்லோப் 2 னு வருது. இங்க வந்து tan தீட்டா 1 இது ஸ்லோப் 1 னு எடுத்துக்கலாம். கரெக்ட்டுங்களா? சரி, ஸ்லோப் 1 னு எடுத்துங்க. இப்போ வந்து PV = nRT அப்படின்னு நம்ம ஃபார்முலா எடுத்துக்கலாம். சரி, என்னது? PV = nRT னு ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படி எடுத்துட்டீங்கன்னா V/T = என்ன வரும் சொல்லுங்க? nR/P னு வருது. இங்க R-ம் P-யும் கான்ஸ்டன்ட். அப்ப V/T வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n னு வருதா? V/T என்றது என்ன சொல்லுங்க? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் வால்யூம் வந்து y ஆக்சிஸ், டெம்பரேச்சர் வந்து x ஆக்சிஸ். அப்ப இதுதான் ஸ்லோப். அப்போ ஸ்லோப் இதுதான் ஸ்லோப். ஸ்லோப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்திருக்கு. இப்போ θ1 less than θ2. tan வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அக்யூட் ஆங்கிள். அப்போ tan θ1 வந்து less than tan θ2. அப்படின்னா வந்து என்ன வருது பாருங்க? ஸ்லோப் 1 வந்து ஸ்லோப் 1 less than ஸ்லோப் 2. கரெக்ட்டுங்களா? ஸ்லோப் 1 less than ஸ்லோப் 2. அப்ப ஸ்லோப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வரதுனால N1 less than N2. சோ N1 less than N2 நமக்கு இந்த ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்த சார்லஸ் லா பார்க்கலாம். அந்த சார்லஸ் லாக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கே-லூசக் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா கே-லூசக்ஸ் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இந்த கே-லூசக்ஸ் லாக்கு இன்னொரு பேர் என்ன பாத்தீங்கன்னா பிரஷர் லா. பிரஷர் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. பிரஷர் லான்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பிரஷர் லா என்னன்றதை நம்ம பார்த்துடலாம் பாருங்க. கே-லூசக் லா, அதாவது சார்லஸ் லாவுடைய செகண்ட் லா அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சார்லஸ் லால ரெண்டு லா இருக்கு இல்லையா? இது என்ன பண்ணலாம்னா ஒரு கண்டெய்னர் எடுத்துங்க, அதுல நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்டா வச்சிருங்க. அடுத்து வால்யூம் கான்ஸ்டன்டா வச்சிருங்க. வால்யூம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்து வந்து இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணா பிரஷர் சேஞ்ச் ஆகும். அப்போ PV = nRT னு ஃபார்முலா எடுத்தா இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்ட், ஆர் கான்ஸ்டன்ட், வால்யூம் கான்ஸ்டன்ட் வச்சதுனால பிரஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? பிரஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம். அப்படின்னா P/T = கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, அப்போ P1/T1 = P2/T2 அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? சோ இந்த ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து கே-லூசக் லா. இது எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா for given mass of the gas இல்லைன்னா given number of moles of the gas, pressure under constant volume, pressure directly proportional to absolute temperature. Pressure directly proportional to
அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ வந்து இதுல என்ன பண்ணணும்னா இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கிராஃப்ஸ் எல்லாமே வரையலாம் பாருங்க. என்னென்ன கிராஃப் நமக்கு வருமோ அது எல்லாமே என்னென்ன தெரியுமோ அந்த கிராஃப்ஸ் எல்லாமே வரைஞ்சிடலாம். இப்போ நான் சும்மா தான் நிறைய கிராஃப்ஸ் போட்டுட்டே இருக்கேன். இதெல்லாம் இது இத்தனை கிராஃப் ஃபில் பண்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது எழுதிட்டே இருக்கணும். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரையலாம். வால்யூம் கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும்போது ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரைகிறோம். அப்படி வரைஞ்சா எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க. ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜின் வரணும். ஏன்னா ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர் அப்படின்னு கிராஃப். இதுதான் கிராஃப். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, ஓகே. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ரெஷர் இன்ட்டு வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் வரையலாம். வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்போ டெம்பரேச்சர் மல்டிப்ளை பண்ணா இது வால்யூம் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், ஸ்லோப் தான் மாறுமே தவிர மற்றபடி என்ன ஆகும் உங்களுக்கு நேச்சர் ஆஃப் தி கிராஃப் மாறாது, ஸ்லோப் தான் மாறும். அதே மாதிரி பாசஸ் த்ரூ ஆரிஜின் ஸ்ட்ரைட் லைன். இந்த கிராஃபும் இந்த கிராஃப் ஒன்று தான், ஆனால் ஸ்லோப் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா பிவிக்கு வரைஞ்சிருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதே மாதிரி அடுத்த கிராஃப் என்ன வரைய போறோம்னா நல்லா பாருங்க. இங்க வந்து ப்ரெஷருக்கும் 1 டெம்பரேச்சருக்கும் வரைவோம். ப்ரெஷர் 1 டெம்பரேச்சர் என்ன ஆயிரும் பாருங்க. ப்ரெஷருக்கும் 1 டெம்பரேச்சருக்கும் வரைஞ்சோம்னா இது எப்படி எழுதலாம், ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 டெம்பரேச்சர்னு எடுத்துவோம். 1 டெம்பரேச்சர். அப்போ ப்ரெஷர் 1 டெம்பரேச்சர் எப்படி இருக்கு பாரு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதுனால எப்படி வரும்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பாருங்கப்பா. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் கிராஃப் வரையலாம். அப்படி வரைஞ்சா என்ன ஆகணும் உங்களுக்கு, வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரைஞ்சா வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்ப இப்படி வரணும் கிராஃப். வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கணும்ன்றதுனால கிராஃப் இந்த மாதிரி வந்திருக்கணும். ஓகேங்களா? சரி, இதே 1 ப்ரெஷருக்கும் 1 டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரைஞ்சா அப்படியே ரெண்டுமே ரெசிப்ரோக்கல் எடுத்துடுறோம் இல்லையா. ப்ரெஷரும் டெம்பரேச்சர் ரெண்டுமே ரெசிப்ரோக்கல் எடுக்கிறதுனால இதுக்கு என்ன வரணும்னு சொல்லுங்க. அப்போ 1 ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 டெம்பரேச்சர்னு வந்திருக்கும். அதனால கிராஃப் என்ன வரும்னா ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜின் அப்படின்னு நமக்கு வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கிராஃப் எல்லாமே வருது. இன்னும் ஒரு கிராஃப் இருக்கு. ஸோ இந்த கிராஃப் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா இது சென்டிகிரேட் ஸ்கேலுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரெஷருக்கும் வரையறோம்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ சென்டிகிரேட் ஸ்கேலுக்கும் ப்ரெஷருக்கும் வரைஞ்ச கிராஃப் என்ன வரணும், 0 டிகிரி சென்டிகிரேட்னா 0 கெல்வின் கிடையாது இல்லையா. அப்போ பாசஸ் த்ரூ ஆரிஜின் வரக்கூடாது. அப்போ இப்படி வந்திருக்கணும் கிராஃப். இது எக்ஸ்டெண்ட் பண்ணா எங்க போய் மீட் ஆயிருக்கணும், இது இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா -273 வரணும். -273 டிகிரி சென்டிகிரேட்ல வந்திருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்கும் பாருங்க, சென்டிகிரேட் ஸ்கேலுக்கும் ப்ரெஷருக்கும், இது கெல்வின் ஸ்கேலுக்கும் ப்ரெஷருக்கும். அதே மாதிரி நம்ம இங்கேயும் ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கலாம். எங்க இங்கேயும் ஒரு கிராஃப் வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கலாம் சொல்லுங்க, சென்டிகிரேட் ஸ்கேலுக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கலாம் இல்லையா. அப்போ சென்டிகிரேட் ஸ்கேலுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சிடலாம் பாருங்க. வால்யூம் வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறோம், டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணலாம்னா சென்டிகிரேட் ஸ்கேல் எடுக்கிறோம். அப்படி எடுத்தோம்னா கிராஃப் எந்த மாதிரி கிராஃப் வரும் பாத்தீங்கன்னா வந்து இங்க இப்படி வரும் கிராஃப். ஏன்னா 0 கெல்வின்ல தான் என்ன வரணும்னா டெம்பரேச்சர் வந்து வால்யூம் 0 வரணும். அப்போ இந்த பாயிண்ட் வந்து தான் 0 கெல்வின். இதுதான் வந்து -273 டிகிரி சென்டிகிரேட். இங்கே தான் வந்து வால்யூம் 0 ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, கேஸ் லாஸ் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குப்பா. அடுத்து இந்த கேல்-லூசக் லால கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? ஓகே. இன்னும் இதுல வந்து டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் இருக்கு. அடுத்து வேண்டர் வால்ஸ் கரெக்ஷன் இருக்கு. கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃபியூஷன் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கு. இதையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்கு, மீன் ஃப்ரீ பாத்னு ஒன்று இருக்கு. அது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கேல்-லூசக் லால கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டுடலாம்ப்பா. கேல்-லூசக் லான்றது என்ன சொல்லுங்க, for given number of moles of gas under constant volume pressure is directly proportional to temperature. அப்படிதானப்பா, அதாவது வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அப்ப pressure directly proportional to absolute temperature சொல்றோம். இதுதான் வந்து கேல்-லூசக் லா. சரி, இப்போ அந்த क्वेश्चन கேட்டுறலாம் பாருங்க. இப்போ கிராஃப் வரைஞ்சிரலாம். ஓகேங்களா? இப்போ ரெண்டு கிராஃப் வரைய போறேன் நான். 2 டிஃபரண்ட் கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். 2 டிஃபரண்ட் கண்டெய்னர், ரெண்டு கண்டெய்னர்ல சேம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுத்திருக்கேன். சேம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுக்கிறேன். ரெண்டு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். ரெண்டு கேஸ்ல சேம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ், இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் சேம். ஆனா இந்த கண்டெய்னர் வால்யூம் V1, இங்க கண்டெய்னர் வால்யூம் V2 கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கண்டெய்னருக்கு பிரஷர் வெர்சஸ் டெம்பரேச்சர் கிராஃப் வரைகிறேன். பிரஷர் டெம்பரேச்சர் கிராஃப் வரைகிறேன். அப்போ நமக்கு இந்த கிராஃப் வருது. வால்யூம் V1 கண்டெய்னருக்கு கிராஃப் வந்து பிரஷர் டெம்பரேச்சர் கிராஃப் இப்படி வந்திருக்கு. சரிங்களா? செகண்ட் கண்டெய்னருக்கு வால்யூம் V2 இருக்கிற கண்டெய்னருக்கு பிரஷர் டெம்பரேச்சர் கிராஃப் இப்படி வந்திருக்கு.
ஓகேங்களா? இப்போ வந்து V1க்கும் V2க்கும் ரிலேஷன் சொல்லுங்கப்பா. 2 டிஃபரண்ட் கண்டெய்னர் எடுத்துட்டோம். நம்பர் ஆஃப் மோல் சேமா இருக்கு. வால்யூம் தான் டிஃபரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டெய்னருக்கு பிரஷருக்கும் டெம்பரேச்சர் கிராஃப் வரையும்போது இப்படி கிடைச்சிருக்கு. V1 வால்யூம் இருக்கிற கண்டெய்னருக்கு, V2 வால்யூம் இருக்கிற கண்டெய்னருக்கு இப்படி கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் சொல்லுவோம். V1 ஈக்குவல் டு V2, V1 லெஸ் தென் V2, V1 கிரேட்டர் தென் V2, டேட்டா இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின் புரிஞ்சுங்களா? இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? டூ டிஃபரெண்ட் கண்டெய்னர் கொடுத்துருக்கோம். வால்யூம் டிஃபரெண்டா இருக்கு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் சேமா இருக்கு. பிரஷர் மாத்திரம் டெம்பரேச்சர் மாறுது. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டெய்னருக்கு பிரஷர் வெர்சஸ் டெம்பரேச்சர் கிராஃப் வரைஞ்சா இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த கிராஃப் வந்திருக்கு. செகண்ட் கண்டெய்னருக்கு இந்த மாதிரி கிராஃப் வந்திருக்கு. அப்போ வால்யூம் 1 ஃபர்ஸ்ட் கண்டெய்னருடைய வால்யூம் 1, செகண்ட் கண்டெய்னர் வால்யூம் 2க்கு கிராஃப் எது வரும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு தெரிஞ்ச கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஸ்லோப் எடுக்கலாம். ஸ்லோப் எடுக்கலாமா? இது வந்து θ2ன்னு எடுத்துங்க. இங்க வந்து இது என்ன பண்ணலாம்? θ1ன்னு எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் tan θ தான் வந்து ஸ்லோப் அப்படின்னு தெரியும். tan θ தான் வந்து ஸ்லோப்னு தெரியும் உங்களுக்கு. கரெக்ட்டுங்களா? இங்க θ1 லெஸ் தென் θ2ன்னு இருக்கு. அப்போ tan θ1 வந்து லெஸ் தென் tan θ2ன்னு தெரியுது. tan θ தான் ஸ்லோப் பண்றதுனால ஸ்லோப் 1 இஸ் லெஸ் தென் ஸ்லோப் 2ன்னு தெரிஞ்சிச்சு. சரி, இப்போ ஸ்லோப் பண்ண என்ன பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். கரெக்ட்டுங்களா? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுங்க? PV ஈக்குவல் டு nRT. இங்க என்னென்ன கான்ஸ்டன்ட்? nR கான்ஸ்டன்ட். சரி, இப்போ P/T இஸ் ஈக்குவல் என்ன வரும்? P/T ஈக்குவல் டு nR/V ன்னு வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? nR/V ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஆப்போசிட் சைடு வந்து P, கரெக்ட்டுங்களா? அட்ஜசன்ட் சைடு வந்து டெம்பரேச்சர். அப்போ ஸ்லோப் பண்றது என்ன சொல்லுங்க? இந்த கிராஃப்ல வந்து ஸ்லோப் பண்றது வந்து பிரஷர் பை டெம்பரேச்சர். ஸ்லோப் வந்து என்னப்பா? பிரஷர் பை டெம்பரேச்சர் அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்போ P/T என்றது ஸ்லோப். அப்போ ஸ்லோப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஸ்லோப் வந்து என்ன வந்திருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் வந்திருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்லோப் 1 லெஸ் தென் ஸ்லோப் 2 தானே வந்திருக்கு. அப்படின்னா வால்யூம் 1 கிரேட்டர் தென் வால்யூம் 2. ஓகே, புரிஞ்சுங்களா? அப்போ வந்து என்ன வரணும்? ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஸ்லோப்பும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்போ எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின் இந்த ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் இதுல எல்லாமே இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்லாம் PV ஈக்குவல் டு nRT யூஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச ஜெனரல் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துடலாம். அப்போ இங்க நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ஸ்லோப் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூமா இருக்குது. ஸ்லோப் பண்றது பிரஷர் பை டெம்பரேச்சர். அந்த பிரஷர் பை டெம்பரேச்சர் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல இருந்து கொண்டு வந்துட்டோம். இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது V1 கிரேட்டர் தென் V2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு வந்திருக்கு.